அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள் 28வது அதிகாரம் கூடா ஒழுக்கம் 277வது திருக்குறள். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. ஏதோ குண்டுமணி அளவு வெளியே காவி கட்டிண்டு வெளியே காவியுடையெல்லாம் இருந்து ஆனால் அகம் முழுக்க இருள் சூடி இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது. வெளி வேஷத்துக்காக ஒரு காவியோ அல்லது மதம் சார்ந்தோ ஒரு ஆன்மீகம் சார்ந்தோ ஏதோ ஒரு அடையாளம், வெளிப்புறத்தில் வெளி தோற்றத்தில் ஒரு அடையாளம் தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டு உள்ளுக்குள் கொடூர எண்ணங்களை மறைத்து வைத்திருக்கிற இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நான் என்கின்ற ஆணவம் மறைந்திருக்கக்கூடிய நபர்களும் உண்டு அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது. பெரும்பாலும் கூடா ஒழுக்கத்தில் வள்ளுவம் குறிப்பிடுவது அனைத்தும் ஒன்றுதான். வெளியே ஒரு ஆன்மீக தோற்றத்தை காண்பித்து உள்ளே அனைத்து அழுக்குகளையும் புதைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும்தான் இந்த 10 திருக்குறள்களையும் வள்ளுவர் எடுத்து இயம்பியிருக்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.